வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஜி கட்டிலோ அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா தமிழ்லயே இருக்கு. அமேசான் பிரைம்ல ஃபுல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு சீரியல் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, தொடர்ச்சியா பெண்கள் கிட்ட எல்லை மீறி அவங்களோட கதையை முடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கிரைம் ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. எப்படியாவது இந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டியா அவன் சாவடிச்சிடறான். சோ எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய விசாரணை பண்றாங்க. அப்பதான் 20 வருஷத்துக்கு மேல அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி அந்த குற்றவாளியை இவங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 1999 ஒரு கிராமத்துல தான் தொடங்குது. ஆக்சுவலா லட்சின்ற ஒரு பொண்ணு கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியல்வாதி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாரு. இவங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களா இருப்பாங்க, அதனால தான் அப்படி கேட்டிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு என்னால முடியாதுன்ற மாதிரிலாம் மறுத்துட்டு இருக்காங்க. இப்ப அரசியல்வாதியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த இந்த லட்சி இருக்காங்கல்ல, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத யாரோ கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படி கவனிச்சிட்டு இருக்க நபர் பக்கத்துல வரான். இவங்களுமே பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இந்த லட்சியை பொறுத்த வரைக்கும் ராணின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்து லட்சியை பார்க்கும்போது லட்சி அசைவே இல்லாம இருக்காங்க. ஐயோ லட்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து செக் பண்றாங்க. லட்சி இறந்து போயிட்டாங்க போல. இத பத்தி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுக்கணும்ன்ற மாதிரி வராங்க. ஆனா ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களை வெளியே பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. இவங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்கல்ல, அதனால தான் இவங்களை மதிக்காம தள்ளி விட்டுறாரு. இதை நினைச்சு ராணியும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சீ கட்டிலோன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இருட்டுல இருக்கிறவன் அப்படின்றது தான் இந்த படத்தோட அர்த்தமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு சந்தியா அப்படின்றது. சந்தியா ஒரு தியேட்டர்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டம் எல்லாமே இவங்களை இடிச்சிட்டு கிராஸ் பண்ணி போகுது. இது எல்லாம் சந்தியாக்கு கெட்ட கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. இவங்க பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்க போல, அது ரிலேட்டடா தான் இந்த கனவு வந்திருக்கும். சந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் கிரைம் ஸ்டோரி சொல்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இப்போ இவங்களோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட இன்டர்னா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு பாபி அப்படின்றது. பாபி இவங்க கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கா. இந்த பாபிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் போல. பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்துறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்களோட வேலையை பார்க்கலான்றதுக்காக அந்த கிரைம் ஸ்டோரியை நரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே இவங்க நினைச்ச மாதிரி நரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த நிர்வாகம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஆட்டா கொண்டு போங்க, கள்ளக்காதல வச்சு கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பிடிக்காம இவங்களுமே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா இவங்க எடிட்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஏன் சார் என்ன என் விருப்பத்துக்கு பேச விட மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு பண்றது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏமா டிஆர்பி நல்லபடியா போனோம்னா இந்த மாதிரி தான் பண்ணும், புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. சந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு, பேரு அமர் அப்படின்றது. அவர் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு காஃபி கடை வச்சிருக்கிறது தான் பிடிச்சிருக்கும். அதனால இப்போ ஒரு காஃபி கடையை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நீயும் பிடிச்ச விஷயத்த செய்யு, ஃப்ரீடம் இல்லனா வெளியே வந்து செய்யுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் தனியா ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த பாபின்ற பொண்ணும் கேட்டுட்டு இருக்கா. அக்கா நானும் உங்க கூட வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம்ன்ற மாதிரி சொல்றா. கண்டிப்பா சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க அமர்னு ஒருத்தரை லவ் பண்றாங்க பாத்தீங்களா, அவர் வேற ரிலீஜியனை சேர்ந்தவரா இருப்பாரு. முதல்ல வீட்டுல எதிர்ப்பு இருந்திருக்கும், இருந்தாலுமே பேத்தி ஆசைப்படுறா, கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. இப்ப இவங்க வீட்டை சேர்ந்தவங்களா அமர் வீட்டுல இருக்கவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அமர் வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசும்போது அமர் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருது. அதனால கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அமர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லம்மா, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இங்க வந்துருவேன்ல, நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா அவங்க கிட்ட பேசுறாங்க. இப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, இவங்க வீட்டுக்கு போலான்ற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியிலேயே ஒரு வேலைக்காரி பதட்டமா ஓடி வராங்க. பாபி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பாபி இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் உள்ள வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா பாபியும் பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. இந்த ஜோடிகள் இன்டிமேட்டா இருக்கும்போது அந்த கில்லர் உள்ள வந்து ரெண்டு பேரையும் சாவடிச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப நியூஸ் மீடியாவை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ராஜீவ் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல நான் போய் பாக்குறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்ற மாதிரி இவரும் வேகமா உள்ள வந்துடுறாரு. பிடிஎஸ்எம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும் போது தான் அந்த கில்லர் கொலை பண்ணிருக்கான். சோ பாபி விஷயமா ஹீரோயின் கிட்டயும் சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை அனுப்பி விடுறாரு. ஹீரோயின் பயங்கரமா வருத்தப்படுறாங்க.
அந்த பொண்ணுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அநியாயத்துக்கு அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலே சம்பந்தப்பட்டவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பாபியை பத்தி எல்லாருமே வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாய் ஃப்ரெண்ட் கூட 1 மணி நேரம் இருந்திருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் இருந்திருக்கா, அதனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க சேனலே அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே எட்டி கிட்ட பேசுறாங்க. என்னால என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டிஆர்பிக்காக தான் இப்படி பண்றேன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இதுக்கப்புறம் இந்த சேனல்ல வேலை பார்க்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. சரி நான் தனியா பாட்காஸ்ட் மாதிரி பண்ண போறேன், இந்த வேலையை நான் விடுறேன்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப இவங்களுமே பாபியை பத்தி பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்க. நானும் அவளும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம், இப்ப அவ உயிரோட இல்லன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு யாருமே போக கூடாதுன்னு போலீஸுங்க சொல்லியிருப்பாங்க. அதை மீறியே இவங்க நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொலையை அந்த கில்லர் எப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கில்லர் இருக்கான்ல, அவங்க கூட ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கதையை முடிச்சிருப்பான். எப்படிலாம் அவன் டார்ச்சர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இதை தாண்டி ஒரு சின்ன விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. பாபி கழுத்துல ஒரு செயின் இருக்கும், அந்த செயின் மட்டும் மிஸ் ஆகுது. வீட்டுல நகையெல்லாம் எடுக்காதவன் இந்த செயினை மட்டும் எதுக்கு எடுத்தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவர் கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. எவனோ காம்பவுண்ட் சவரி எகிரி குதிச்சு தான் உள்ள வந்திருக்கான் போல, அவனோட ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுட் பிரிண்ட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு இருக்கும் போது வாட்ச்மேன் காலெல்லாம் கழுவிட்டு இருந்திருப்பாரு. சோ அவர் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வாட்ச்மேனை பத்தி விசாரிக்கும் போது வாட்ச்மேன் 2 நாளா மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியுது. சோ அவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வாட்ச்மேன் எப்பவுமே பாபியை குறுகுறுன்னு பாப்பாரு போல. சோ அவரு சபலப்பட்டி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த செயினை மட்டும் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அவரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவர் ஒரு இடத்துல செயினை விக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு தகவல் கிடைச்சு அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களை பார்த்து தப்பிச்சுலாம் ஓடிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, அந்த வாட்ச்மேனை தூக்கிடுறாங்க. அந்த வாட்ச்மேன் தான் இப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்க. போலீஸும் அவன் தான் இப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி கேஸை ஃபர்தரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சந்தியா தான் போலீஸ்க்கே ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்ப சந்தியா அமர் கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வாட்ச்மேனோட ஒய்ஃப் கோவமா பேசுறாங்க. அது என்னன்னா, குடும்ப கஷ்டத்துக்காக செயின் அவர் திருடி இருப்பாரு. அவர் அன்னைக்கு திருடல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே செயினை திருடி இருப்பாரு. ஆனா இந்த தப்புல என்னோட ஹஸ்பண்ட மாட்ட வச்சிட்டீங்கல்ல, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு திட்டிட்டு போறாங்க. நம்ம சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்கோமா இல்ல தப்பு பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் தோணுது. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இவங்க சோகமா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர்கிட்ட இருந்து கால் வருது. அவன் நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். உண்மையான கில்லர் நான் தான், ஆனா நீ ஒரு அப்பாவிய மாட்ட வச்சிட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கேஸை நீ நோண்டாதன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறான். இவங்க நேரா இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராங்க. ஒருத்தன் இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி மிரட்டினான்ற மாதிரி சொல்றாங்க. சரி நாங்க ட்ரேஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எந்த லொகேஷன் காட்டுதோ அந்த லொகேஷனுக்கு வேகமா வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா கண்ணு தெரியாத ஒரு பாட்டி தான் இருக்காங்க. அந்த பாட்டியோட போனை வாங்கி தான் பேசியிருக்கான்றது தெரிய வருது. அவன் ஏற்கனவே உங்களை மிரட்டி இருக்கான், இதுக்கப்புறம் எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க கவனமா இருங்கன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இந்த கேஸ் விஷயமா விசாரிக்க போறேன்ற மாதிரி சந்தியா கிளம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு நீ போக தேவையில்லைன்ற மாதிரி அம்மா தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க கேட்கறதா தெரியல. அப்ப இந்த இடத்துக்கு அமர் வந்துடுறாரு. கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, நானுமே கூட போறேன், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இவங்க எதுக்கு போறாங்கன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா வாணின்னு ஒருத்தங்க கால் பண்ணிருப்பாங்க. எனக்குமே அந்த சம்பவம் நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, என்கிட்ட பேசுறதுக்காக வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த வாணியை பொறுத்த வரைக்கும் போஸ்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் முதல்ல இவங்களை பாக்குறான். இருங்க அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவை கூப்பிட்டு அனுப்பி விடுறான். இப்ப வாணியுமே இவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் மட்டும் பறந்திருப்பான். அந்த பையன் கை குழந்தையா இருக்கும் போது இவங்களுமே அந்த பையன் கிட்ட விளையாடிட்டுலாம் இருக்காங்க. விளையாடிக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு மர்ம நபர் நுழைஞ்சிடறான். அப்படி நுழைஞ்ச நபர் இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். நடந்த விஷயத்தை பத்தி இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் இதுல கோவப்பட்டு இவங்களை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருப்பாரு. என் ஹஸ்பண்டே என்ன புரிஞ்சுக்கல, இந்த சொசைட்டி எப்படி புரிஞ்சுக்கும், அதனால தான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம நான் மறைச்சிட்டேன், எனக்குன்னு இருக்கிறது என்னோட பையன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பையனெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நீதியை நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதே ஊர்ல மத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க தான் அந்த காலத்துல இங்க இருக்க நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனா வெளியே சொன்னா அசிங்கன்றதுக்காக நிறைய பேர் சொல்லாம இருக்காங்கன்றது தெரிய வருது. சிலர் அவன் சாவடிச்சிருக்கான், சிலர் அப்படியே விட்டுட்டு போயிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. அதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப அமரோட அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, இந்த விசாரணையை முடிக்காம என்னால வர முடியாது, நீ மட்டும் போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி கவனமா இருன்ற மாதிரி அமரம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ஒவ்வொருத்தரா விசாரிச்சு யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்குன்றத கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி லலிதான்றவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப லலிதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா லலிதா இருக்காங்கல்ல, அதை பத்தி பேச முடியாது, போங்கன்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா லலிதாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களை பாக்குறதுக்காக வராரு. இவர் பேரு சக்கரவர்த்தி அப்படின்றது. லலிதா அந்த டைம் ராஜேஷ்னு ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. அப்பதான் லலிதாவோட வாழ்க்கையில அந்த விஷயம் நடந்திருக்கும். அதுல இருந்து இன்னும் அவ வெளியே வராம கஷ்டப்படுறா. நான் அந்த இன்சிடென்ட்டை உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த இன்சிடென்ட்டை நமக்கு காட்டல. இப்பதான் ஹீரோயின் லைஃப்ல என்ன பிரச்சனைன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் டீனேஜ் பொண்ணா இருக்கும் போது அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோக்காக கூட்டு வந்திருப்பாரு. அங்க வந்திருக்க ரசிகர்கள் இருக்காங்கல்ல, கூட்டத்துல இந்த பொண்ணு கிட்ட தப்பா கைய வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்பவும் இத பத்தி வைஃப் கிட்ட சொல்லிட்டாரு. வைஃப் அப்பாவை தான் போட்டு திட்டுறாங்க. உங்க மேலதான் தப்பு இருக்கு, நீங்க எதுக்காக அந்த மாதிரி பகுதிக்கு கூட்டு போனீங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, இத பத்தி நம்ம பேச பேச நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் வரும், அதை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணியும் இந்த இடத்துல சமாதானப்படுத்தி இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு அடிக்கடி கனவா வருதுன்றது நமக்கு தெரிய வருது. லலிதாவோட ஹஸ்பண்ட் சக்கரவர்த்தி ஏதோ ஷேர் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி பாட்காஸ்ட்ல பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கில்லர் 20 வருஷமா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. லலிதா அப்ப ராஜேஷ்னு ஒருத்தரை லவ் பண்ணாங்கல்ல, ராஜேஷ் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அந்த சமயம் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, ராஜேஷ மண்டிலேயே ஒரு போடு போடுறான். ராஜேஷ் மயக்கமான மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அவன் கண் முன்னாடியே லலிதாவை சீரழிக்கணும் அப்படின்ற மாதிரி சீரழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராஜேஷ் கதையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இன்னும் லலிதா அந்த சம்பவத்தை விட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்க. நம்ம பெண்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்தா இவன மாதிரி ஆளை எப்பயோ பிடிச்சிருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இது பெருசா வந்திருந்தா அவன் அப்பயே மாட்டிருப்பான். ஃப்ரீயா நிறைய தப்பு பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் அவன் தப்பு பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அவனுக்கு எதிராக நம்ம ஒரு புரட்சியே பண்ணணும். இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி நிறைய போஸ்ட் போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இருட்டுல இருக்க நீ வெளியே வான்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயங்கர பிரஷர் ஆயிருது. இப்ப ஐஜி கிட்ட எல்லாருமே சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஐஜி இருக்கார்ல, அந்த சந்தியா வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்காங்க. 20 வருஷம் இந்த மாதிரி குற்றத்தை பண்றவன நாங்க எப்படி விட்டு வச்சிருப்போம், நாங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்திருப்போம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த சந்தியா போய் சொல்றா, முடிஞ்சா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால மீடியாட்கள் சந்தியாக்கு பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா இவங்களுமே ராஜீவ் கிட்ட பேசுறாங்க. அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் ராஜீவ் கிட்ட இவங்க பேசுறாங்க. ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு நிலைமை வந்துருது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, முன்னாள் பாஸுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவரை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து பேசுற மாதிரி இருக்கும். எல்லாருமே வரலனாலும் கொஞ்சம் பேர் வர மாதிரி பிளான் இருக்கும். அதுக்காக தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப வரதுக்கு லேட்டா வரதுனால இவங்க கால் பண்றாங்க. ஆனா கால் பண்ணா எல்லாருமே வரலன்னு மறுக்கிறாங்க. ஏன்னா மீடியா முன்னாடி சொன்னா அவங்க பேர் இன்னும் டேமேஜ் ஆயிடும்ல, எல்லாருமே அதை பத்தி பேசி அசிங்கமா இருக்கும்ல, அதனால வரமாட்டோன்ற மாதிரி மறுத்துறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சாரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மீடியாட்கள்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ போய் தான் சொல்லியிருக்கா, ஃபேமுக்காக இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி கழுவி ஊத்திக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சம்பந்தப்பட்ட ஒரு 2 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் லட்சின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அந்த லட்சியம் ராணின்ற அவங்களோட ஃப்ரெண்டும் தான் வந்திருக்காங்க. லட்சி ஸ்டார்டிங் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா இறந்து போல உயிரோட தான் இருக்காங்க. இப்ப 2 பேருமே நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மீடியாட்களும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அந்த ஊர்ல டான்ஸ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த ஊர்ல சின்னி பாபுன்ற ஒரு பொலிட்டீஷியன் இருப்பாரு. அவர் தப்பா அப்ரோச் பண்ணிருப்பாரு. லட்சி எனக்கு விருப்பம் இல்லைன்னு மறுத்திருப்பாங்க. வேற வழியே இல்லாம இவங்களோட ஃப்ரெண்டு ராணியை அவர் கூட்டு போயிருப்பாரு. ராணி அந்த பொலிட்டீஷியன் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் நீங்க போயிருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, சாரி எல்லாம் மாத்திட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்திருப்பான். அவன் மாஸ்க் போட்ட மாதிரி தான் வந்திருப்பான். வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்திருப்பான். கழுத்தை நெரிச்சு இவங்க கதையெல்லாம் முடிச்சிருப்பான். இவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி கிளம்பி இருப்பான். உண்மையிலே இவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க. காலையில ராணி வந்து பார்த்தாங்கல்ல, அப்ப இறந்து போன மாதிரி தான் நம்மளையும் நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில அவங்க இறந்து போலன்றது இப்பதான் தெரிய வருது. ராணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கம்ப்ளைண்ட்டை அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்க மாட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு சொல்லுங்கன்னு பத்திரிக்கைக்காரங்க கேக்குறாங்க. இப்ப ஐஜியா இருக்காருல, அவர் தான் அந்த சமயம் இன்ஸ்பெக்டரா இருந்தாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப ஐஜி தான் கம்ப்ளைண்ட் எடுக்கலையான்ற மாதிரி எல்லாருமே ஐஜியை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வேற ஒரு ஸ்பாட்ல கொலை நடந்திருக்கிறதா தகவல் கிடைக்குது. இப்ப சந்தியாவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ட்ரெக்கிங்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காதல் ஜோடி ட்ரெக்கிங்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த 2 பேரையும் அந்த கில்லர் முடிச்சிருக்கான். இது எல்லாத்தையும் இவங்களுமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க.
நியாயமா ஐஜி தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணோம். ஆனா இப்ப ஐஜிக்கு எதிராவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால ஐஜியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுறாங்க, வேற ஒரு ஆபீசரை போட்டுடுறாங்க. இந்த ஆபீசர் பேரு ஆனந்தி அப்படின்றது. ஆனந்தியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படி அவன் இதை பண்ணிருப்பான், ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஈரேன் இந்த கேஸ்ல ரொம்ப மும்மரமா இருக்காங்கல்ல, அதனால ஈரேனையும் டீம்ல சேர்த்துக்கலாம்னு ஆனந்தி முடிவு பண்றாங்க. இப்ப ஆனந்தி ஐஜி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஐஜி என்ன சொல்றாருன்னா, அந்த டைம்ல எனக்கு மேல் இடத்துல இருந்து கொஞ்சம் பிரஷர் வந்தது, இதெல்லாம் கேஸா எடுக்காதன்ற மாதிரி பிரஷர் வந்தது, நம்ம வேலையை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் நான் கேஸை எடுக்கல, மத்தபடி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஐஜி இருக்கார்ல, ஈரனை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீ அமர்னு ஒருத்தனை கட்டிக்க போறல, அவனோட அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைச்சேன்னா பேசி கல்யாணத்தையே கெடுக்க முடியும், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன்னு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த சின்னி பாபு அப்ப சாதாரண பொலிட்டீஷியனா இருப்பான், இப்ப பெரிய எம்பியாவே மாறி இருப்பான். இன்னமும் இவன் வேலைக்காக நிறைய கொலைலாம் பண்றான்றது நமக்கு தெரிய வருது. இவன் கூட அந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். சோ இத பத்தி தான் இப்ப போலீஸுங்க டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்னி பாபுவை ஏன் பண்ணிருக்க கூடாது, இவன் மறுத்துட்டு போயிருக்கா, இவ தான் வேணும்ன்றதுக்காக அவன் கூட பண்ணிருக்கலாம், மத்த பெண்கள் கிட்டயும் அவன் பண்ணிருக்கலாம், பொண்ணுங்க விஷயத்துல அவன் வீக்கானவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு காதல் ஜோடி கடைசியா கிடைச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த கில்லரோட சாம்பிள் கிடைச்சிருக்கு. அதாவது கில்லரோட முடி அங்க விட்டு போயிருக்கான் போல. சோ கில்லரோட சாம்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஈரனை பொறுத்த வரைக்கும் அந்த சின்னி பாபு மேல டவுட் இருக்குல்ல, இன்ஸ்பெக்டரை சின்னி பாபுவை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. அதாவது பேட்டி எடுக்கணும்ன்ற மாதிரி சாக்கு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப அவருமே இவங்க கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாரு. இல்ல சம்பந்தமே இல்லாம எதுக்காக என்ன உள்ள கொண்டு வரீங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த கேஸை நோண்டினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. நம்ம ஈரன் அங்க இருந்து சாம்பிளை அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை எப்ப எடுத்தன்ற மாதிரிலாம் இந்த போலீஸும் ஆச்சரியமா கேட்கிறாரு. போக போக இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத அமர் கவனிச்சிடுறாரு. என்ன இவன் இவங்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாரு. டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ராஜீவ் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது அமர் கொஞ்சம் கோவப்படுறாரு. அது என்னன்னா, எதுக்காக இவ்வளவு லேட்டா நீ பேசிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி வருது. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மறுநாள் மீடியா ஆட்கள்லாம் இந்த ஆனந்தி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. எப்பதான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதுல ஆனந்தி கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஆனந்தி இருக்காங்கல்ல, அந்த குற்றவாளி இருட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா முன்னாடி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாங்க. அதே மாதிரி ஆனந்திக்கு தெரியாம இன்ஸ்பெக்டரும் ஈரனும் சேர்ந்த மாதிரி சாம்பிள் அனுப்பி வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அவரோட சாம்பிளை நீங்க எதுக்காக அனுப்பி வச்சீங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்ப சாம்பிளோட ரிசல்ட் வந்துருது. அது மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. நீங்க அவரை சந்தேகப்பட்டீங்கல்ல, அவர் இல்லன்றது ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க. அப்ப சின்னி பாபு இல்லனா யார் பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அமருக்கும் ஈரனுக்கும் சண்டைன்றது அமர் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது போல. சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சண்டையா இருந்தாலும் சரிமா, சீக்கிரம் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அமரோட அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீ எதுக்கடி அமர் கூட சண்டை போட்ட, ஆண்கள் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போன்ற மாதிரி இவங்களோட அம்மா சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆண்கள்னா எதுனாலும் பண்ணலாமா, பெண்களுக்கு தான் கட்டுப்பாடா, ஆண்களுக்கு கட்டுப்பாடு இல்லையான்ற மாதிரி கோவப்படுறாங்க. சின்ன வயசுல அம்மா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த கோவத்தெல்லாம் இந்த இடத்துல இவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிற ஆனந்திக்கு ஒரு gift வந்திருக்கு. கில்லர் கிட்ட இருந்து தான் அந்த gift வந்திருக்கு. கொலை பண்ணவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போவான் போல, அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அனுப்பி வச்சிருக்கான். இப்ப நேரடியா இவங்களுக்கு கால் பண்ணியும் பேசுறான். என்னோட ஈகோவை யாராவது தூண்டி விட்டாங்கன்னா நான் அவங்கள விடவே மாட்டேன், என்னை பத்தி நீ ஓவரா பேசினல, நான் தேவைப்பட்டா உன் கதையை முடிப்பேன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்காங்க. அமர் அன்னைக்கு நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. இது மூலியமா திரும்பி இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா கடைசியா ஒரு பொண்ணு கொல்லப்பட்டா பாத்தீங்களா, ஈரேன் சொன்ன மாதிரி ஹேஷ்டேக் போட்டு அவ ஒரு போஸ்ட் போட்டிருப்பா. அந்த போஸ்ட்ல கில்லரை திட்டுற மாதிரிலாம் பேசி வச்சிருப்பா. இதுல ட்ரிகர் ஆகி தான் சாவடிச்சிருக்கான் போல. ஹேஷ்டேக்ல போஸ்ட் போட்ட பொண்ணுக்கே இந்த நிலைமைனா, ஹேஷ்டேக் போட சொன்னதே சந்தியா தான், அவளுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அவ வெளியே எங்கேயாவது இருந்தானா உடனே வீட்டுக்கு போக சொல்லி சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆனந்தி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உடனே சந்தியாக்கு கால் பண்றாரு. சந்தியா, நீ வெளியே இருக்கிறது சேஃப் இல்ல, அந்த கில்லர் உன்னை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீ உடனே எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நம்ம அப்புறமா ஷாப்பிங்லாம் வச்சுக்கலாம், இப்ப கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வேகமா இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க.
போற வழியில பார்த்தா ஐஜி வராரு. ஐஜியும் அமரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்ல ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னமும் ஐஜி மேலேயே டவுட் இருக்கு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, அப்பா வாங்கப்பா போலான்ற மாதிரி வேகமா அமரோட அப்பாவையும் சேர்த்து கூட்டு போறாங்க. ஹீரோயின் வீட்ல இருக்கும்போது ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தா கில்லர் தான் அமரை லாக் பண்ணி வச்சிருக்கான். பக்கத்துல வந்தனா கழுத்து அறுத்துருவன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அமரோட கழுத்து அறுத்து சாவடிச்சிடறான். அடுத்ததா இவங்களை அட்டாக் பண்ற மாதிரியும் வரான். இவங்க பயந்த மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவுன்றது நமக்கு தெரிய வருது. என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப லைட்டா பயத்துல இருக்க இவங்க இருக்காங்கல்ல, பாட்காஸ்ட்ல பேசலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கில்லர் என்ன மிரட்டுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நீங்களும் பயப்படாதீங்கன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கில்லர் நம்மள வந்து ஒடுக்கிடலாம் நினைக்கிறான், அதுக்கெல்லாம் நம்ம பண்ணியக்கூடாது, தைரியமா ஃபைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பேசி எல்லாருக்கும் மோட்டிவேஷனல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே வராங்க. அப்பன்னு பத்தி யாரோ இவங்க வீட்டுல பெட்ரோல் குண்டை வீசுறாங்க. இவங்க கார் மேல விழுந்திருக்கும். யார் வீசினான்ற மாதிரி கவனிக்கிறாங்க. அவன் அங்கதான் இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனும் தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பிடிச்சு அவன் கூட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் யாருன்ற ஃபேஸை கவனிச்சிடுறாங்க. யார் தெரியுமா? இவங்க வாணின்னு ஒருத்தங்களை மீட் பண்றதுக்கு போயிருப்பாங்க. என் பையனுக்காக தான் நான் இருக்கேன்னு பையனை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையன் போஸ் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான். நீ எதுக்காக சம்பந்தமே இல்லாம அட்டாக் பண்றதுக்காக வந்த? இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. கொலைக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலா இவங்க வாணியை பத்தி வெளி உலகத்துக்கு சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஊருக்குள்ள எல்லாருமே வாணியை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ யாருக்கு பிறந்தவன் அப்படின்ற மாதிரி இவரை பத்தியும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னால வந்தது, நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எல்லார பத்தியும் வெளியே லீக் பண்ணிட்ட. இப்ப பாதிக்கப்பட்டிருக்க லேடிஸ் எல்லாரையும் இந்த உலகம் எப்படி தெரியுமா பாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. இவர் சொல்றதுலயே நியாயம் இருக்கதானே செய்து. அதை நினைச்சு இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சோம், அதுவே மத்தவங்களுக்கு கஷ்டத்தை தருதுன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேணாம்னு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி அமர்கிட்டே இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஆனந்தியும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்த மாதிரி அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம இருக்காங்க. இப்ப ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்கள நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப அமர் இருக்கார்ல, ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக பப்புக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களுமே பப்புக்கு வந்திருப்பாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கேஸை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ராஜீவ், இதுக்கப்புறம் இந்த கேஸை பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், என்ன விட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. ராஜீவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அமர் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்ல இருந்து ஒரு கால் வருது. அதை கேட்டு அப்செட் ஆயிடுறாரு. இப்ப வேகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா இறந்து போயிருக்காங்க. படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுந்த மாதிரி தான் அம்மா இறந்து போயிருக்காங்க. இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அப்பா அழுதுகிட்டே சொல்லிட்டாரு. அம்மா இறந்து போனதை நினைச்சு இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுவும் அந்த கில்லரோட வேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. என் மேல இருக்க கோவத்தை மனசுல வச்சு அந்த கில்லர் தான் இப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க அமர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அமர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கூட அந்த கில்லரை பத்தி தான் நீ யோசிப்பியா, முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. இப்ப வீட்டை சேர்ந்தவங்களா அமைதியா இருமா அப்படின்ற மாதிரி இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு பொம்மையை பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பொம்மை அமரோட அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்க ஞாபகார்த்தமா இந்த பொம்மையை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பொம்மையை எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப ராஜீவுக்கு போன் கால் வருது. திருச்சியில இருக்க ஒரு போலீஸ் தான் கால் பண்றாரு. சார், இப்ப அங்க நடந்துட்டு இருக்குல்ல, அதே மாதிரி இங்க ஒரு கொலை நடந்தது சார். எங்களுக்கு நிறைய எவிடன்ஸ்லாம் கிடைச்சது, நாங்க அப்படியே விட்டுட்டோம். அந்த எவிடன்ஸை வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமா அனுப்புங்கன்ற மாதிரி ராஜீவும் கேக்குறாரு. ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்து நிறைய திருச்சியில கிடைச்சிருக்கு போல, அதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது இல்ல, இவங்க இங்க இருக்கிறது கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் இவங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரும் கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் அமர் அம்மா தந்த பொம்மையை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொம்மை ஓபன் ஆகுது. என்ன பொம்மை ஓபன் ஆகுதுன்னு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண வந்துகிட்டே இருக்கு. அதுல கடைசியா ஓபன் பண்ணும்போது ஒரு கம்மல் உங்களுக்கு கிடைக்குது. அந்த கம்மல் பாபியோட கம்மலா இருக்கும். பாபியோட கம்மல் எப்படி இவங்க கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது பாத்தீங்களா, அங்க இருக்க ஆளுங்க கூட தான் லிஸ்ட மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது யாரு குற்றவாளி அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. குற்றவாளி யார் தெரியுமா? அமரோட அப்பாவா ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அப்பாவியா காட்டுவாங்க. அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் லைட்டா தெரிஞ்சிருது. ஏன்னா பாபியோட கம்மல் எப்படி அவங்க வீட்டுக்கு போச்சு, அப்ப அந்த அப்பா தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அமர் வீட்டுல இல்ல, அமரோட அப்பா மட்டும் தான் இருக்காரு. இவங்களுமே டின்னர் தர மாதிரி அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் இருக்காருல, எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தெரியாமான்னு கேக்குறாரு. சரி அங்கிள் போடுறேன்ற மாதிரி இவங்க கிச்சன் கிட்ட வந்துடுறாங்க. இவரோட சாம்பிளை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க.
இவன் நம்ம மேல சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கா அப்படின்றது அவருக்குமே தெரிஞ்சிருது. இப்ப கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுறாரு. பொறுமையா பின்னாடி வராரு. என்னம்மா நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்ட போலியே அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அட்டாக் பண்ணுவார்னு இவங்களுக்கு தெரியும்ல. சுதாரிச்சு இவங்களும் தடுத்து சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ராஜீவும் அந்த ஆனந்தியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் வரும்போது இவங்க அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் 2-3 ஊர் மாறி இருப்பாரு. இவர் அந்த ஊர்ல இருக்கும் போதெல்லாம் கரெக்டா கொலை நடந்திருக்கும். கண்டிப்பா நீ தான் பண்ணிருக்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் பண்ணன்ற மாதிரி ஆனந்தி கேக்குறாங்க. ஆனா இவர் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டாரு. அவன் பேசவே மாட்டான்ற மாதிரி ஆனந்தி சொல்லிட்டாங்க. நான் வேணா பேச வைக்கிறேன்ற மாதிரி ஈரேன் இருக்காங்கல்ல, விசாரிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இவங்க ஒரு போட்டோவை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த போட்டோல இருக்க லேடி யாருன்ற மாதிரி இவன் கிட்ட கேக்குறாங்க. இவன் அதை பார்த்து பயங்கரமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்கான். இப்பதான் இவனோட பிளாஷ்பேக்கை சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போதே என்னோட அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. என்னோட சித்தி தான் என்ன அம்மா மாதிரி வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்குமே விஷுவலா காட்டுறாங்க. அந்த சித்தியை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் டான்ஸரா இருப்பாங்க. இப்ப இவரோட அப்பா அம்மா இறந்ததுனால சித்தி தான் சொந்த குழந்தை மாதிரி இவனை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இவனுக்கு சித்தினா ரொம்ப பிடிக்கும். ஆனா வயசு வர வரதான் அந்த சித்தி நல்லவங்க இல்லைன்றது இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சித்தி வந்து பாலியல் ரீதியா இவனுக்கு தொல்லலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவன் சின்ன பையனா இருக்கும் போது அது தெரிஞ்சிருக்காது. வளர வளர அவங்க பண்றதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் தப்பு, வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றான். ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. வற்புறுத்தி வற்புறுத்தி இவன் கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. சித்தப்பாக்கு தெரியாம தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவன் கூட ஒன்னா இருக்கும் போது சித்தப்பா வந்துடுறாரு. நம்ம மாட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த சித்தி இருக்காங்கல்ல, இவன் தான் என்கிட்ட எல்லை மீறி நடந்தான்ற மாதிரி சித்தப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால சித்தப்பாவும் கோவப்பட்டு இவனை அடிக்கிறதுக்காக வராரு. சித்தப்பா நான் சொல்றது கேளுங்கன்ற மாதிரி எவ்வளவோ சொல்றான். சித்தப்பா கேட்காம அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால இவன் என்ன பண்றானா, சித்தப்பாவோட கதையை முடிச்சிடுறான். இத பாக்குற சித்தி தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரி சித்தியோட கதையும் முடிச்சிருப்பான். அப்பத்துல இருந்து தான் இப்படி மாறிட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா சித்தியை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் டான்சர்ல அந்த கொலுசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா இவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ட்ரிகர் ஆயிடும். ஸ்டார்டிங்ல சீன் ஒருத்தங்க பாதிக்கப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ணும்போது இடுப்புல வந்து மணி மாதிரி கட்டி இருப்பாங்க. அந்த மணி சவுண்ட் கேட்கும் போது சித்தி ஞாபகம் வந்துருது. இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு இவர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. அப்பத்துல இருந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா இந்த விஷயத்தை இவர் பண்ணிருப்பாரு. திருச்சியில இவர் இருக்கும் போது ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. டைம் பெருசா கிடைக்காததுனால எவிடன்ஸை நிறைய விட்டுட்டு வந்திருப்பாரு. எவிடன்ஸ்னால நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா ஒரு வாழ்க்கையை இங்க வாழ்ந்திருப்பாரு. ஆனா திடீர்னு உன்னோட ஃப்ரெண்ட் என்ன ட்ரிகர் பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, பாபி இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. சந்தியாவோட கல்யாணத்துக்கு நான் டான்ஸ்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சலங்கையை காட்டுறாங்க. அந்த சலங்கையை பார்க்கும் போது இவருக்கு சித்தியோட ஞாபகம் வந்துருது. இவளால அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு, இவளை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. பாய் ஃப்ரெண்டு கூட இவங்க ஒன்னா இருக்கும் போது இவர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ரெண்டு பேர் கதையும் முடிச்சிருப்பாரு. இவர் யாரோட கதையை முடிச்சாலும் சரி, அவங்களோட ஞாபகார்த்தத்துக்காக சின்னதா ஒரு பொருளை மட்டும் எடுத்துப்பாரு. அந்த மாதிரி எடுத்த பொருள்லாம் மறைவா தான் வீட்டுல வச்சிருப்பாரு. ஆனா ஒரு டைம் இவரோட ஒய்ஃப் அந்த பொருளை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இவர் தான் கொலை பண்றாருன்றது ஒய்ஃபுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. இந்த பொருளை நம்ம ஒளிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொம்மையில இவங்களும் ஒளிச்சு வச்சிட்டு இருக்காங்க. பொம்மையில ஒளிச்சு வச்சதை ஹஸ்பண்ட் கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆனா நம்மளை பத்தி ரகசியம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்றது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, நீ இதெல்லாம் வெளியே சொல்லுவலன்னு கேக்குறாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்லிடுவாங்கன்னு இவருக்கு தெரியும்ல, அதனால புடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. இப்படிதான் ஒய்ஃபோட கதையை முடிச்சிருக்காரு. சோ இவர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருது இல்ல, இவருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த குற்றவாளியை நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்க பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அமர் இருக்கார்ல, இவங்க கிட்ட தயங்கி தயங்கி பேசுறதுக்காக வராரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் அப்பா வச்சு நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், உன் அப்பா வேற நீ வேற, எனக்கு உன் மேல எந்த ஒரு கோவமும் இல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் அந்த செக்யூரிட்டி பாபியை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அவர் இந்த கொலையை பண்ணல, திருட்டு மட்டும் தான் பண்ணாருன்றதுக்காக அவரை வெளியே விட்டுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நடந்ததுனால சினிமா பக்கம் போறதுக்கே தயங்கி இருப்பாங்க. இப்ப தைரியமா இவங்க சினிமா பாக்குறதுக்கு போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.